மேக்னெட்டை பெண்டுலம் மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கண்டினியூஸா தொடர்ந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கா. ட்ரை பண்ணிடுவோமா? கார்ட்போர்டில் பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். சாப்ஸ்டிக் கட் பண்ணிட்டு மேலே ஓட்டை போட்டு அதில் நூலை கோத்து ஸ்டாண்டில் வந்து கட்டி தொங்க விட்டுறோம். கீழே வந்து பவர்ஃபுல்லான நியோடைனமியம் மேக்னெட் வந்து ஒட்டிடுறோம். அதே மாதிரி அந்த பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து நியோடைனமியம் மேக்னெட் வந்து ஒட்டிடுறோம் ஃபுல் பக்கமும். முக்கியமாக சாப்ஸ்டிக்கில் ஒட்டின மேக்னெட்டும் பேஸில் ஒட்டின மேக்னெட்டும் சேம் டைரக்ஷனாக நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ரெடி பண்ணியாச்சு, விட்டுறலாமா? சூப்பர், அழகா ஸ்டார் மாதிரி போகுது. நிக்கவே இல்லை பாரு. உண்மையா? கிளாஸ்ல இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்றதுக்கு செல்லோ டேப் ஒட்டிட்டு ஹீட் பண்றாங்க. எடுத்தா ஸ்டிக்கர் ரிமூவ் ஆயிடுதா? ட்ரை பண்ணிடுவோமா? ஓகே, கிளாஸ்ல ஸ்டிக்கர் இருக்கு, செல்லோ டேப்பும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேப் எடுத்து கிளாஸ்ல ஒட்டிடலாம். ஓகே, ஹீட் பண்ணிடுவோம். ஓகே, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துருவோம். ஒரு ரியாக்ஷன் இல்லை. இதுவே ஹீட் ஆகி மெல்ட் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ரிமூவ் ஆகல. என்னப்பா வரலையா? அப்படியே தான்டா இருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிளாப். அது உண்மையா? பாட்டில் கேப்பை விரல்ல வச்சு ஸ்பின் பண்ணி விடுறாங்க. சுத்திக்கிட்டே லாங்கா போதா. ட்ரை பண்ணிடுவோமா? இதை நிறைய பாட்டில் கேப்ல வந்து ட்ரை பண்ணா. ஃபர்ஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்றப்போ வரவே இல்லை. நிறைய ட்ரைக்கு அப்புறம் இதோட நேக் வந்து கண்டுபிடிச்சேன். 3 விரல்ல ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் எல்போவை மடக்கி அதுக்கப்புறம் ஃபிளிக் பண்றப்போ லாங்கா போகுது. இந்த ட்ரிக் வந்து சக்சஸ். அது உண்மையா? ஒயிட் பேப்பர்ல லைனை வரையறாங்க. காரை வைக்கிறப்போ அது கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. டேய், இதை வாங்கி தான்டா டெஸ்ட் பண்ணோம். அப்ப ஆர்டர் போடுப்பா. ஓகே, ப்ராடக்ட் வந்துருச்சு. அப்ப பிரிச்சிரலாம்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ்ல காரு, ரிமோட், சி டைப் கேபிள், அதுக்கப்புறம் பால் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர்ல. இதுல ஃபர்ஸ்ட் மோடு ரிமோட் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பின் ஆகுது, நல்லா ஸ்பீடாவே மூவ் ஆகுது. பிரணேஷும் இதை வந்து ட்ரை பண்ணா. ரெண்டாவது வந்து எஸ்கேப் மோடு. காரை வந்து நீங்க பிடிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சென்சார் இருக்கனால கார் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும். மூணாவது ஃபாலோ மோடு. இது பிரைட் சன்லைட்ல இல்லாம இண்டோர்ல வச்சு யூஸ் பண்றப்ப ஃப்ரண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ கையை வச்சு மூவ் பண்றப்ப அந்த கார் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணும். இதே மோடு தான் பாலுக்கும். அடுத்து வந்து ட்ராக் மோடு. யூசர் மேனுவல் பின்னாடி ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கீழே வச்சுட்டு காரை ஆன் பண்ணி அந்த ட்ராக்ல வச்சோம் அப்படின்னா அந்த ட்ராக்கை விட்டு விலகாமையே அந்த ட்ராக்கை சுத்தி வருது. இதே தான் அந்த மார்க்கர் வரைஞ்சாலும் சொன்னாங்க. ஆனா ஒரு ட்ராக் வந்து இவங்க கொடுத்த ட்ராக்ல அந்த லைனை கரெக்டா அந்த கார் வந்து ஃபாலோ பண்ணி போகுது. இதுவே நான் மார்க்கர்ல வரைஞ்ச ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. என்ன ரீசன்னே தெரியல. ஆனா எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா டாக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது உண்மையாப்பா? A4 ஷீட்டை 4-5 ஷீட் ஒரே டைம்லயே வந்து மெஷர்மெண்ட் மாறாம கட் பண்ணலாமா? ஆர்டர் போட்டு ட்ரை பண்ணிடுவோமா? ஓகே, ஆர்டர் போட்டது வந்துருச்சு. ட்ரை பண்ணிடுவோமா? ஓகே, ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கட்டர் இருக்கு. அதில் தான் இங்கே வந்து ரூலர் வந்து நம்ம தனியாக அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட்டில் டெஸ்ட் பண்ணலாம். A4 ஷீட்டை இந்த ஸ்கேல்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே மெஷர்மெண்ட்டை எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்லைடரை ஒரு வாட்டி இழுத்தோன்னா 2 பீஸாக ஆயிரும். 5 ஷீட் ஒட்டுக்கா ட்ரை பண்ணுப்பா. இதில் இருக்க 5 ஷீட்டையும் மெஷர்மெண்ட் மாறாமல் ஒட்டுக்கா கட் பண்ணுதான்னு பார்த்துடலாம். 5 ஷீட் ஒட்டுக்கா மெஷர்மெண்ட் மாறாம கட் ஆயிருக்கு. சக்சஸ். அது உண்மையா? டிஷ்யூ பேப்பர்ல பூ மாதிரி செஞ்சு கலர் பண்ணி தண்ணியில போட்டா கலர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதா? ட்ரை பண்ணிடுவோமா? டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறோம். டேபிளில் போட்டு 4 வந்து மடிச்சிக்கிறோம். மடிச்சதை ஃப்ளவர் ஷேப்ல அந்த பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கீழே நல்லா சுருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து அந்த ஃப்ளவர் ஷேப் வந்துடும். அந்த டிஷ்யூ பேப்பரோட டாப்ல ரெட் கலரும் ப்ளூ கலரும் மார்க்கர்ல நல்லா வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில டிப் பண்ணி வச்சோன்னா மேலே இருக்க கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். இது உடனே நடக்காது. நான் 40 நிமிஷம் நடந்ததை நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது உண்மைதாங்க. ஆனா இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணோம். பை. அது உண்மையாப்பா? பிளேயிங் கார்டை கையில வைக்கிறாங்க. கையை விரிக்கிறப்ப பிளேயிங் கார்டு பறக்குதா? ட்ரை பண்ணிடுவோமா? கையில வந்து பிளேயிங் கார்டு வச்சுட்டு நான் ஒரு ஸ்னாப் பண்ணேன் அப்படின்னா பிளேயிங் கார்டு பறந்து போயிடும். எப்படின்னு சொல்லுப்பா. ரிஸ்ட்ல ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த 2 விரலுக்கு நடுவுல விட்டு அப்படியே சுத்திட்டு வந்து இந்த கட்டை விரல்ல கிளிப் பண்ணிக்கிறீங்க. ரிஸ்ட்ல இருக்க ரப்பர் பேண்டா இழுத்து விட்டுக்கணும் தெரியாத மாதிரி. ஃப்ரண்ட்ல இந்த கார்டை சிண்டு விரல்ல சென்டரா இருக்க மாதிரி வச்சுட்டு கட்டை விரல்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா கார்டு வந்து அப்படியே பறந்து போயிடும். வாட்டர் கன்ல தண்ணியில வச்சனா ஆட்டோமேட்டிக்கா அதுவே தண்ணி இழுத்துக்குது. ஷூட் பண்ணாலும் மிஷின் கன் மாதிரி கண்டினியூஸா சுடுதா. இத வாங்கி தான் ட்ரை பண்ணுமா? பரவாயில்லை, வாங்குப்பா. ஓகே, ப்ராடக்ட் வந்துருச்சு. பிரிச்சிரோமா? கன்னு
அப்பா பெருசாக தாங்க இருக்கு. நான் கூட குட்டியாக இருக்குன்னு நினச்சேன். லைட்டாக வெயிட்டாகவும் இருக்கு. ஸோ சார்ஜ் பண்ணுற மாதிரி பேட்டரி உள்ளே போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ தண்ணி வந்து மேனுவலாக ஊற்றுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வேணும்னா ஸோ இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பட்டனை ஃப்ரண்ட்டில் தள்ளுறப்ப இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே வைக்கலாமா? தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் இங்கே சக் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வெளியே வருது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலு, எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக அடிக்குது. சும்மா லைட்டாக அழுத்தினாவே போதுங்க, கண்டினியூஸாக நமக்கு மிஷின் கன் மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கு. செம்மையாக லாங் போகுது. இந்த ப்ராடக்ட்டை டேக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். A4 ஷீட்டை கட் பண்ணி ரிங் மாதிரி ஒட்டியிருக்காங்க. இதை தூக்கி போறப்ப நல்லா லாங்கா பறக்குதா. ட்ரை பண்ணிடுவோமா? இதுக்கு நமக்கு A4 ஷீட் வந்து வேணும். A4 ஷீட்ல டாப்ல 1 இன்ச்லயும் சைட்ல 1 இன்ச்லயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாப்ல கட் பண்ண பீஸை ரவுண்டா வந்து இப்படி ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி 2 பீஸையும் தனித்தனியா ஒட்டினதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த A4 ஷீட்டை எடுத்து நல்லா வந்து டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதா கம்ம தடவி ஒட்டிக்கிறோம். மேலையும் கீழையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம செஞ்ச அந்த 2 பீஸையும் எடுத்து டாப்ல ஒன்னையும் பாட்டம்ல ஒன்னையும் இதை மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் பிரணேஷ்க்கு வந்து தூக்கி போட்டேன். ஸோ அது கரெக்டாக வந்து அவன்கிட்ட போச்சு. இப்போ நம்ம லாங் ரேஞ்சு டெஸ்ட் பண்றப்ப மாடியிலேருந்து தூக்கி போட்டோம். அதுவே டிப் ஆகி ரொம்ப தூரம் வந்து போச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். பாப்பா இது உண்மையா? தண்ணிக்குள்ள ஸ்ட்ராவை போடுறாங்க. கீழே போனா கீழே போயிட்டே இருக்கு, மேலே வேணா மேலே வருதா? ட்ரை பண்ணிடுவோமா? ஸோ இதுக்கு வந்து அந்த பெண்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து எடுக்கணும். அந்த பெண்ட் ஆகிற பார்ட்டை நீங்கள் சிசர் வச்சு பாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப் வந்து எடுத்து அந்த பெண்டான ஸ்ட்ராவில் 2 பக்கமும் இன்சர்ட் பண்ணிக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா பேப்பர் கிளிப்பை ஒரு பேப்பர் கிளிப் கீழே வந்து போட்டுக்கிறேன் வெயிட்டுக்காக. பண்ணிட்டியா? உங்களை மாதிரி கீழேயும் மேலேயும் போவை பார்க்கலாம். கீழே வா, மேலே போ, கீழே வா, மேலே போ. எப்படிப்பா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நம்ம ஸ்ட்ராவை மேல இருந்து கீழே போறப்போ உள்ள வந்து லைட்டா காத்து இருக்கும். இப்போ நம்ம இந்த பாட்டில நல்லா ப்ரெஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரா வந்து கீழே வந்து போவோம். ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். ஒரு பெரிய ஸ்ட்ராவை எடுத்து 2ஆ கட் பண்ணி இன்னொரு ஸ்ட்ரால வச்சு ஊதுனா சுத்திக்கிட்டே இருக்கா. ட்ரை பண்ணிடுவோமா? ஒரு ஸ்ட்ரா எடுத்து 2ஆ கட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு பீஸ் எடுத்து அதை 2ஆ மடக்கி இந்த கார்னர்லயும் அந்த கார்னர்லயும் கிராஸா வெட்டிக்கிறேன். நடுவுல இந்த மாதிரி ஹோல் இருக்கணும். அதே ஸ்ட்ரால இந்த சைடு ஒரு சின்ன கட், இந்தாண்ட ஆப்போசிட்ல ஒரு சின்ன கட். க்ளூ கன்னை வச்சு இந்த 2 சைடும் காத்து போகாம அடைச்சிடும். அடுத்து அந்த பெண்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரால ஃப்ரண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பா ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம கட் பண்ண சின்ன ஸ்ட்ராவை இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைட்லயும் வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிடுறோம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாத்துப்பா ஸ்கிரீன் பறந்துற போகுது. ஏன்டா நீ வேற வொர்க் அவுட் ஆகலையா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ளாப் ரீசன் என்னன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.